செங்கோட்டையன் பேசியிருக்காரு. நான் எடுத்த பாதை நான் பாதை சரியான பாதை, சில வேடிக்கை மனிதர் போல நாங்க வீழ்த்தி விட மாட்டேன். அதாவது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து தொடர்ந்து அந்த இயக்கத்திலே இருப்பவர். 77 சட்டமன்ற உறுப்பினராக, மாவட்ட செயலாளராக தொடர்ந்து இருந்து வந்தவர். 87 புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு அப்பொழுது அண்ணன் முத்துசாமி அவர்கள் அமைச்சராக இருந்த போதும் எனக்கு தெரிந்து 11 எம்எல்ஏக்கள்ல ஈரோடு மாவட்டத்தில் 7 பேர், செங்கோட்டையன் உட்பட 7 பேர் இவரோட அம்மாட்ட வந்தாங்க. தொடர்ந்து அம்மாவின் சிறந்த தொண்டராக பணியாற்றியவர். இடையில் உங்களுக்கு தெரிய சில பர்சனல் காரணங்களால, இது அரசியல் காரணம் கிடையாது, வேற தனிப்பட்ட காரணங்களால அவர் பதவியில் இல்லாமல் இருந்தார். திரும்பவும் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு சின்னம்மா அவர்கள் முதல்வராக தொடர முடியாமல் போனப்ப, பழனிசாமி முதலமைச்சர் ஆகினப்ப அவர் மாஃபா பாண்டியராஜன் அண்ணன் பன்னீர்செல்வத்தோட போனதுனால அந்த இடத்திற்கு அவர் கவர்னராக நியமிக்கப்பட்டார். உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு அம்மாவின் கட்சி பலவீனமாகி வர்றதுனால அங்குள்ள 90% தொண்டர்களும் நிர்வாகிகளும் அம்மாவின் இயக்கம் பலப்பட வேண்டும், அதற்கான முயற்சிகளை அங்குள்ள மூத்த நிர்வாகிகள் செய்ய வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். அதன் வெளிப்பாடுதான், அங்குள்ள தொண்டர்களின் வெளிப்பாடுதான் அண்ணன் செங்கோட்டையன் மூலம் வெளிப்பட்டிருப்பதாக ஒரு அம்மாவின் தொண்டனாக நான் நினைக்கிறேன். அவர் செய்தது அநாகரிகம் அப்படின்னு சொல்லி வைகச்செல்வன் சொல்றாரு. எதா இருந்தாலும் எடப்பாடி சொல்லி பேசியிருக்கணும். அவர் பேசாம தனிப்பட்ட முறையில சபாநாயகரை சந்திக்கிறது, அது இல்லாமல் முதல்வர் சந்திக்க மறுக்கிறது, சட்டமன்ற கூட்டத்துக்கு வராமல் இருக்கிறது ஒரு அநாகரிகமானது அப்படின்னு சொன்னாரு. அதாவது நாகரிகம் அநாகரிகம் பத்திலாம் அண்ணன் செங்கோட்டையனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் எப்பொழுதுமே அமைதியாக எந்த ஒரு கான்ட்ரவர்சிலுமே ஈடுபடாதவர். உங்களுக்கு தெரியும் அவருடைய அரசியல் வாழ்க்கையில. அது குறிப்பா அம்மா அவர்கள் தலைமையேற்ற பிறகு நான் அவர் நல்ல பழக்கம். இன்றைக்கு அவர் எதிரணியில இருந்தாலும் உண்மையை நம்ம உண்மை இருந்தாலும் சொல்லணும். அதாவது அம்மா அவர்கள் 2016 விட்டு சென்ற ஆட்சி தான் பழனிசாமி முதலமைச்சராக இருந்தாரு. அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்புல இருந்தப்ப அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக இனிஷியலா அதுக்கு நிதி ஒதுக்கியிருந்தாங்க, அந்த பணிகளை பத்தி ஆராய்ச்சி செய்ய. அதுக்கு பிறகு இவர்கள் நிதி ஒதுக்கினார்கள். பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடந்த போது அதில் அம்மாவின் படமோ புரட்சி தலைவர் படமோ பத்திரிகையிலேயோ அந்த நிகழ்ச்சியின் மேடையிலேயோ கூட இல்லாமல் இருந்தது. அம்மாவின் தொண்டர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு வருத்தமாக இருக்கும், புரட்சி தலைவரின் தொண்டர்களுக்கு வருத்தமாக இருக்கும். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பதவியில முதல்வராக்கியவர்களுக்கு துரோகம், ஆட்சி தொடர காரணமாக இருந்தவர்களுக்கு துரோகம், 4 ஆண்டுகள் ஆட்சியை பாதுகாத்து தந்த மத்திய ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு துரோகம் என்று அடுக்கிக் கொண்டே போய், நம்ம ஊர்லாம் சொல்லுவாங்களே, ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியா மனுஷனை கடித்த கதையா. நான் கிளைச்சலா இருந்து வந்தேன், தொண்டனாக இருந்து வந்தேன், 89 எம்எல்ஏ எல்லாம் சொல்றாரு. அதற்கெல்லாம் காரணமான அம்மாவையோ புரட்சி தலைவர் படமே அந்த மேடையிலேயோ பத்திரிகையிலே இல்லாததை எப்படி ஏற்றுக்கொண்டு அவர் போய் அந்த மேடையில் இருக்கிறாருங்கிறப்ப அப்புறம் விளம்பரத்தோட உச்சகட்ட ஒரு என்ன சொல்றது அடிக்ஷன் ஆயிட்டாரா? எல்லாம் அவர் ஏற்கனவே முதலமைச்சர் பதவியில் இருந்ததுனாலையும் பண திமிருனாலையும், இன்றைக்கு இரட்டை இலை கையில எப்படியே கைப்பற்றி வச்சிருக்கோங்கிற திமிருனாலையும் அவர் இவ்வாறு செயல்படுவதான் எல்லோருக்கும். பழனிசாமி பேசுறதை பற்றிலாம் நம்ம பெருசா எடுத்துட்டு பேச வேணாம். அவர் எல்லா டயலாக் விடுவாரு, அப்படியே அதுல இருந்து மாறி வந்துடுவார். அதே நேரத்தில் நான் ஏதோ செங்கோட்டையனை தூண்டி விடுறதுக்காக பேசல. செங்கோட்டையுடைய நடவடிக்கை நம்ம உங்களுக்கு தெரியும், நியாயமா இருந்தா நியாயமா இருக்குன்னு சொல்லுவோம். செங்கோட்டையன் எதற்காக வருத்தப்பட்டாரோ அது எல்லோருடைய வருத்தம். அது அம்மாவின் தொண்டர்கள், புரட்சி தலைவருடைய தொண்டர்களுடைய வருத்தம். அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட நிதி ஒதுக்கப்பட்ட அந்த திட்டத்திற்கு
அம்மா அவர்கள் ஆட்சியில எஞ்சி இருந்த காலத்தை ஆட்சி செய்த பழனிசாமி இவர் ஒன்றும் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு இவர் எல்லாரையும் வெற்றி பெற செய்து இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அல்ல. அம்மா அவர்கள் இடத்துல லாட்டரி யோகம் மாதிரி உட்கார்ந்தவர். அதுல நிதி ஒதுக்கிட்டு இவர் போய் அங்க நின்றுட்டு நரகாசுரம் மாதிரி நின்றுட்டு அந்த மைசாசுரம் மாதிரி நிக்கிறதெல்லாம் மிகவும் கேலி கூத்தா இருந்துச்சு. இப்படி ஒரு விளம்பர பிரியம் ரொம்ப பார்க்கவே நமக்கெல்லாம் ரொம்ப நகைச்சுவையாக இருந்துச்சு. அதனால மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் அதில் குரல் கொடுத்திருக்காரு. இன்னொன்னு சொல்றேன், அங்க உள்ளவர்களின் 90% பேருடைய மன ஓட்டத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு தான் நான் சொல்றேன். இல்ல பாஜக செங்கோட்டையின் மூலமா எடப்பாடி பழனிசாமி அடிப்படை வைக்கிறதுன்னு சொல்றாங்க. அதே எடப்பாடி பழனிசாமி நான் பாஜகவோடய போக மாட்டேன், கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னவர் இப்ப ஏன் மாறி வர்றாரு? அவர் மூல அடிப்படையை வைக்கிறதுலாம் ஒன்றும் அப்படிலாம் ஒரு வேலைகளை பாஜக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றம் தான் தேர்தல் ஆணையத்தை அந்த டிஸ்பியூட் எல்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் விசாரிச்சு சின்னம் வழங்குவது பற்றிய அந்த சட்டத்தின் அடிப்படையில் விசாரிக்க சொல்லியிருக்கிறோம். இது எல்லாத்தையும் நம்ம மத்திய அரசாங்கத்தையும் பழனிசாமி தவறுகளை எல்லாம் நம்ம பெரிய அரசியல் ஜாம்பவான்னு பேசுறதெல்லாம் உங்க நேரத்தையும் எங்க நேரத்தையும் வீணடிக்கிறாரா?